வேண்டும் என்ற இவ்வாறான நோக்கங்களின் அடிப்படையில் தான் இந்த நூல் இப்பொழுது எல்லோர் கையிலும் வெளிவந்திருக்கிறது. முக்கியமான விஷயம், இந்த நூல் பிரெஞ்சு மொழியிலேயும் ஜெர்மன் மொழியிலேயும் வெளியிடுவதற்கான சகல நடவடிக்கைகளும் ஏற்கனவே எடுக்கப்பட்டுவிட்டன. கடந்த வாரம் ஹாலண்டிலே இந்த நூல் வெளியிடப்பட்டு வைக்கப்பட்டது. ஒரு நண்பர், அவர் நான் நினைக்கிறேன் ஒரு வியாபாரத்துறையை சேர்ந்தவர், செல்வந்தராக இருக்க வேண்டும், அவர் நேரே முன்வந்து நீங்கள் இந்த புத்தகத்தை டச்சு மொழியிலே அந்த ஹாலண்ட் மொழியிலே வெளியிட வேண்டும், அதுக்கான சகல செலவுகளையும் நீங்கள் கேளுங்கள், நான் ஒரே தரத்திலேயே தந்து முடிக்கிறேன், நீங்கள் இந்த நூலை இந்த டச்சு மொழியிலே கொண்டு வாருங்கள். மிகவும் சந்தோஷமாக இருந்தது அவர் அப்பொழுது கூறும்பொழுது. அதற்கான வேலைகளுக்கு நான் இப்பொழுது செய்து கொண்டிருக்கிறேன். எனவே சிங்கள மொழியிலே நிச்சயமாக இந்த நூலை வெளியிடுவோம், கட்டாயமாக சிங்கள மொழியிலே வெளியிடுவோம். ஆனபடியால் இது ஒரு பெரிய ஆறுதலாகவும், எவ்வளவு நாடுகளுக்கு குறுகிய காலகட்டத்துக்கு பிரயாணங்கள், அந்த நாட்டுக்குள்ளே உள்ளூர் பிரயாணங்கள் நடந்த போதிலும் என்ன வலியையும் தாங்கக்கூடிய இருக்கிறது என்றால், ஒவ்வொரு நிமிஷமும் இந்த நூல் எனக்கு இந்த நோக்களுக்கு எல்லாம் ஒத்துடம் கொடுத்த வண்ணம் இருக்கின்றன. நல்ல நிறைவாக நாங்கள் இந்த நேர்காணலை நிறைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னர், இப்போ நீங்கள் ஒரு மிகப்பெரிய பணியை செய்து அதை ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை தமிழ் மக்களுடைய கைகளிலே கொடுத்திருக்கின்றீர்கள். இப்போ நீங்களே சொல்லிவிட்டு ஏற்கனவே ஏனைய மொழிகளில் 3 மொழிகளில் வருகின்றது, 2 மொழிகளில் வெளிவந்து விட்டது, ஏனைய 3 மொழிகளில் வருகின்றதுன்னு சொல்லி. என்றால் பல வெளிநாட்டு ஆய்வாளர்கள் அல்லது புத்திமான்கள் அல்லது அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட ஆங்கில மொழி தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த ஆங்கில புத்தகமாக இருக்கட்டும், ஆங்கில நூலாக இருக்கட்டும், அல்லது ஏனைய மொழிகளை வர நூலாக இருக்கட்டும், இது ஏனைய நாட்டு மக்களிடம், ஏனைய அரசியல்வாதிகளிடம் சேர்ந்து தமிழுடைய வரலாற்றை சொல்லுவதற்கு புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? உங்களுடைய முக்கியமாக புலம்பெயர்ந்த தமிழ் மக்கள் முதலாவது அவர்களுக்கு தங்களுக்குள்ள தாங்கள் ஒரு உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும், தாங்கள் அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர், அதில் தெளிவங்களுக்கு இருக்கணும். 2வது, நீண்ட காலமாக நாங்கள் அடிமைகளாக இருக்கிறோம், அதற்கான காரணம் என்ன? கடந்த காலங்களில் எங்களுடைய அரசியல் தலைவர்கள் எல்லாரும் கோட்டை விட்டு விட்டார்கள், விலை போய் விட்டார்கள். இந்திய காலகட்டத்தில் உள்ள அரசியல் நிலைமையை, அந்த தலைமைத்துவத்தை அல்லது போராட்டத்தை அவர்கள் சரியான கண் கொண்டு பார்க்கணும், நல்ல நேர்மையான கண் கொண்டதை இதய சுத்தியுடன் பார்க்கணும். அதை விட்டு அவர்களுக்கு வேறு என்ன வழி என்று அவர்கள் யோசிக்க வேண்டும். அவ்வாறு அது மிகவும் முக்கியமானது. அப்பொழுதுதான் அந்த தேசிய விடுதலை பெறும், அந்த நாடு சுதந்திரம் அடையும், அந்த மக்கள் சுதந்திர காத்தை சுவாசிப்பார்கள். அது முக்கியமான விஷயம். மற்றது, இந்த உண்மையை அவர்கள் முடியுமானவரை தங்களுக்குள்ளும் மற்றவர்களுக்குள்ளும் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற தங்களுடைய சக நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கு நிச்சயமாக கொண்டு செல்ல வேண்டும். அதோட தங்களுடைய பிள்ளைகளை வெறுமனே இந்த மெடிசின், என்ஜினியரிங், அக்கவுண்டிங் மட்டும் படிக்கிறத மட்டும் அவர்களை வற்புறுத்த விட்டு அவர்களை வரலாறு, அரசியல், பொருளியல், உளவியல், தொல்பொருளவியல், மானுடவியல் போன்ற அந்த துறைகளையும் படிக்க ஊக்கப்படுத்த வேண்டும். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா தெரியும், இலங்கையிலே தமிழர்களுக்கு அவ்வாறான கல்விமான்கள் இல்லை, அருகி போல வந்து விட்டார்கள். இப்பொழுது புலம்பெயர்ந்த நாடுகளிலே பல்கலைக்கழகம் திறந்திருக்கின்றன, அவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன, அவருடைய துறைகளிலே படிக்க வேண்டும், படித்து அந்த நாட்டுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்ய வேண்டும். மருத்துவம், நிறைய எங்களுக்கு மருத்துவர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் தங்களோட உதவியை செய்கிறார்கள் தான். ஆனால் இன்றைக்கு மருத்துவர் ஒரு சுகம் இல்லாமல் வரும் பொழுது அவருக்கு மருத்துவ வசதி கொடுக்கிறார். அரசியல் பிரச்சனை வரும் பொழுது அந்த அரசியல் பிரச்சனையை தீர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு அரசியல்வாதி இல்லை. ஒரு சமூக பிரச்சனை வரும் பொழுது அந்த சமூக பிரச்சனையை சமூக நோக்கில் பார்த்து தீர்ப்பதற்கு எங்களுக்கு ஒரு சமூகவியலாளர் இல்லை, ஒரு தொல்பொருளாளர் இல்லை. அப்ப நாங்கள் எங்கே போகிறோம்? அப்ப புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கிற பெற்றார் தாங்கள் புத்தி பூர்வமாக யோசிக்க வேண்டும். இந்த துறைகளும் மிகவும் முக்கியம் தானே, இதுகளுக்கு தங்களோட பிள்ளைகளை ஊக்கப்படுத்தி அனுப்ப வேண்டும் என்பதை யோசிக்க வேண்டும். மற்றது இளைஞர்கள், அது நீங்கள் அடுத்துக்கு நீங்கள் அந்த துறைகளுடன் ஊடகத்துறையும் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மிக நிச்சயம் பல்வேறு துறைகளை சொல்லலாம், மொழியியல், ஊடகவியல். இந்த புத்தகத்தினூடாக அல்லது உங்களுடைய அனுபவத்தினூடாக எங்களுடைய இளம் சந்ததிக்கு நீங்கள் ஏதாவது ஒரு கட்டாயம் ஒரு செய்தி சொல்வதற்கு விளைவீர்கள்? எனக்கு ஒரு சந்தோஷம், நான் தொடர்ச்சியாக பல தடவைகள் இந்த வெளிநாடுகளுக்கு ஒரே தடவையிலே போய் வருவது ஒரு குறுகிய காலத்தில் இந்த ஆங்கில மொழி பேசாத ஐரோப்பிய நாடுகளிலே உள்ளவர்கள் நல்லா இளம் தமிழ் பேசுகிறார்கள். அது ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது. ஆங்கில மொழி பேசுகின்ற நாடுகளிலே உள்ள பிள்ளைகள் தமிழ் பேசுவதில் கஷ்டமாக இருக்கிறார்கள். அது உண்மையாக பார்க்கப்பட வேண்டிய விஷயம். மற்றது இந்த புலம்பெயர்ந்த நாடுகளிலே உள்ள இளைஞர்களை ஒன்று சேர்த்து கூட்டி
ஒவ்வொரு நாடுகளிலேயும் அவர்களை ஒரு நிறுவன ரீதியாக இப்ப டிவையோ அமைப்பு இருக்கிறது, அவ்வாறாக அமைத்து கூட்டி அவர்கள் ஒட்டுமொத்த எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய அல்லது அவருடைய பங்களிப்பை நாட்டுக்கும் தேசத்துக்கும் செய்யக்கூடிய விஷயங்களை செய்வதில் நாங்கள் சரியாக பின்னிருக்கின்றோம். அப்ப எங்களுக்கு பிறகு இந்த தலைமுறைக்கு பிறகு அடுத்த தலைமுறையை நாங்கள் தயார்படுத்தவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நான் இப்போ பல இடங்களில் இந்த இளைஞர்களுக்கான பட்டறைகளை நடத்தி வருகிறேன். நம்ப முடியாது, மிகவும் எண்ணிக்கையில் குறைந்தவர்களே அங்கே வருகிறார்கள். இது இந்த ஒழுங்கு பண்ணுகளுடைய தவறா அல்லது இளைஞர்கள் தாங்கள் ஒன்று சேர்வதிலே ஆர்வம் காட்டவில்லையா அல்லது எங்களுடைய பெற்றோர்கள் பிளவுறார்களா என்ற பிரச்சனை. இந்த இளைஞர்களுடைய எழுச்சி இந்த புலம்பெயர்ந்த நாட்டுகளில் நிச்சயமாக மேலும் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதுக்கு உரியவர்கள் ஆவண செய்ய வேண்டும், பெற்றோர்கள் அதுக்கு உதவி செய்ய வேண்டும். அது ஒரு முக்கியமான விஷயம். மற்றது இந்த இளைஞர்கள் இந்த துறைகளிலே, நான் ஏற்கனவே குறிப்பிட்ட துறைகளிலே தங்களுடைய பார்வையை செலுத்த வேண்டும், தங்களுடைய மேற்படிப்பை பெற வேண்டும். அதனால் அந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் என்ன செய்யலாம் என்று அவர்கள் யோசிக்க வேண்டும். ஒன்று மட்டும் அவர்களுக்கு நான் உறுதியாக சொல்ல விரும்புகிறேன், நிச்சயமாக இந்த நாட்டிலே அவர்கள் அந்நியர்களாகத்தான் பார்க்கப்படுவார்கள். இது உலகத்திலே எல்லா நாடுகளிலே நடந்தது, நடந்திருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இன்றைக்கு தவறாக நினைத்துக் கொண்டிருக்கலாம், தாங்கள் இந்த நாடுகளுக்கு வந்து விட்டோம், தங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் இங்கே இருக்கிறது. அவர்கள் விரைவிலே உணர்வார்கள், இல்லை இது எங்கட நாடில்லை என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். இது இலங்கையிலே நடந்தது, அமெரிக்காவிலே நடந்தது, ஆசிய நாடுகளிலே நடந்தது, ஆப்பிரிக்காவில் நடந்தது, உலகம் முழுக்க ஐரோப்பிய நாடுகளிலே நடந்தது. இது எங்களுக்கு நடப்பதற்கு அதிக நேரம் செல்லாது. அவர்கள் அதை மிகவும் தீவிரமாக புத்தி பூர்வமாக அதை சிந்திக்க வேண்டும். அத்தோடு இந்த நூலை நிச்சயமாக அவர் வாசிப்பதன் மூலம் அவர்களுக்கு எங்களுடைய தேசம், எங்களுடைய தேசத்தை பற்றிய ஒரு தெளிவும், எங்களுடைய விடுதலை போராட்டத்தை பற்றிய ஒரு உண்மையான தர்மமான விஷயம் என்பதையும் அவர் புரிந்து கொள்வார்கள். எவ்வாறு இலங்கையிலே தமிழ் மக்கள் சிங்கள தேசத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன, எவ்வாறு அந்த தேசம் தங்களுடைய சுதந்திரத்தை இந்த போர்த்துகீசர் ஒல்லாந்த பிரித்தானியர்கள் இழந்தது போன்ற விஷயங்களை அவர்கள் விளங்கி அந்த நாடுகளில் இருக்கிறவர்கள் அந்த நாட்டு அரசுகளை அணுகி, அந்த நாட்டு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் அணுகி இதற்கான விளக்கங்களை கேட்டு அந்த விஷயங்களை முன்னெடுத்து பத்திரிகைகளிலேயும் நூல்களிலேயும் சஞ்சிகளிலேயும் வெளிக்கொண்டு வர வேண்டும், மீடியாக்களை வெளிவர வேண்டும், இதை பற்றி வானொலியிலே கதைக்க வேண்டும், பேச வேண்டும். இது ஒரு காலத்தின் தேவை, காலத்தின் கட்டாயம். எழுச்சி பெற வேண்டும் புலம்பெயர்ந்த நாடுகளில். இப்பொழுது கேள்விப்பட்ட டயஸ்போரா நேஷனலிசம் என்று கூட வந்துவிட்டது. புலம்பெயர்ந்த நாடுகளில் தேசியவாத எழுச்சி என்ற நூல்களை அடிக்கடி நீங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது. புலம்பெயர்ந்த நாடுகளில் உள்ள மக்களிலே அந்த சொந்த தேசத்துடைய விடுதலை நிறைய தங்கி இருக்கிறது. நீங்கள் யூதர்களுக்கு உலகம் முழுக்க நடந்ததை பற்றி கேள்விப்படுவீர்கள். இந்த இஸ்ரேல் நாடு கட்டியெழுப்ப போட்ட போது அத்தனை யூதர்களும் கப்பலாக வந்து லட்சக்கணக்கான அந்த நாட்டை கட்டி வந்து கொண்டு அந்த நாட்டை கட்டி எழுப்புகிறார்கள். எனவே புலம்பெயர்ந்த நாடுகளிலே வாழ்கின்ற இந்த இளம் தலைமுறை கையிலே பல விஷயங்கள் தாங்கி இருக்கிறது. அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டியதும் முன்னெடுப்புக்க செய்ய வேண்டியதும் எங்களுடைய கடமை. அதை நாங்கள் செய்கிறோமா, அதை எந்த அளவுக்கு செய்கிறோம், எந்த அளவுக்கு செய்ய வேண்டும் என்பதை பற்றி தீவிரமாக யோசிக்க வேண்டிய காலகட்டம் இது என்று அவர்களுக்கு நான் சொல்லி வைக்க ஆசைப்படுகிறேன். நல்லதையா, இளம் தலைமுறை இளையோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் புலம்பெயர்ந்த மக்களுக்கும் இந்த நூல் வெளியீடு தொடர்பான கலந்துரையாடலில் நீங்கள் சில தகவல்களையும் சொல்லியிருக்கின்றீர்கள். உண்மையில் ஒவ்வொரு வாரமும் இந்த நூல் வெளியிடப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஜெர்மனியில் 2 வாரங்களுக்கு முன்னர், அடுத்து பிரான்சிலே, இப்பொழுது சுவிஸிலே, அதனைத் தொடர்ந்து ஹொலண்டிலே, இப்பொழுது சுவிஸிலே, இனி அடுத்து டென்மார்க், நோர்வே, பிரித்தானியான்னு சொல்லி, கனடா, அமெரிக்கான்னு சொல்லி தொடர்ந்து வெளியிடப்பட இருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நாடுகளுக்கு செல்ல வேண்டும். நாடுகளுக்கு செல்வது மட்டுமில்லை, அங்கே இளையோர்களை சந்திப்பதும், ஏனைய சமூக மக்களை சந்திப்பதும், அவர்களுடன் கலந்துரையாடுவதும் என ஒரு இடையறாத பணி, அதாவது இந்த நூல் எழுதி முடிந்த பின்னரும் இடையறாத பணி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது. இவற்றுக்கு மத்தியிலே எங்களுடைய கலையத்துக்கு வரை வந்து 1 மணி நேரத்துக்கு மேலாக அமர்ந்திருந்து இந்த நூல் பற்றியும் எங்களுடைய மக்கள் பற்றியும் எங்களுடைய மக்கள் செய்ய வேண்டியதை பற்றியும் நீங்கள் நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றீர்கள். அதுக்காக உண்மையில் ஐரோப்பிய தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய உளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி மதிப்புக்குரிய கலாநிதி முருகர் குணசிங்கம் அவர்களே. நன்றி பிரபா, இவ்வாறான ஒரு வாய்ப்பை தந்தமைக்கு நன்றி. ஐரோப்பிய தொலைக்காட்சி நேயர்களே, மீண்டும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். வணக்கம்.